ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா கண்மணிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் சரி தான், இந்த குடும்பத்தை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன வீரா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற? சொல்ல போனாக்கி ராஜேஷையும் நம்ம அண்ணனையும் தீர்த்து கட்டின குடும்பம் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறேன். ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிறதா எனக்கு புரியல அப்படின்னு கண்மணி சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, அதுக்கு பிராயச்சித்தமாக தானே ஒன்று அந்த வீட்டுக்கு மருமகளாக ராமச்சந்திரன் ஐயா உன்னை கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? சொல்ல போனாக்கி அவங்க ரெண்டோரு சாவுக்கு இவங்க எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றது கேளு. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் புருஷனுக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாகவும் சேர்ந்து வாழு. நீ இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காத, நான் சொல்றது கேளு அப்படின்னு வீரா சொல்லும் போது இப்போ கண்மணி சொல்றாங்க, எப்போ ராஜேஷும் நம்ம அண்ணனும் இறந்தாங்களோ அப்பவுமே என்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இந்த குடும்பத்தை பழி வாங்குறது தான் என்னுடைய முழு நோக்கமா அப்படிங்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, அப்படிதான் உன்னுடைய முடிவுன்னா அப்ப நானும் என்னுடைய முடிவை சொல்லிடுறேன். நீ இப்படி மட்டும் நினைச்சனா இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னுடைய தங்கச்சி மட்டும் நான் இப்போ கிடையாது, இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா 4 பொண்ணுங்க வராங்க. அப்போ என்ன எல்லாரும் நீங்கள் திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு வீரா கேட்கும் போது, எல்லாம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா, வள்ளியம்மா தான் எங்களெல்லாம் வரவழைச்சாங்க. உனக்கு மேக்கப் பண்ணணும், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதுக்கு ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி எங்களை வரவழைச்சிருக்காங்க அப்படிங்கப்போ உடனே வீரா வெக்கப்பட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி கோவத்தோட அந்த ரூமை விட்டு வெளியேறுதாங்க. அப்போ கார்த்தி ராகவ் கிட்ட சொல்றாங்க, என்ன இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க, அதனால அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் அண்ணியை சமாதானப்படுத்தணும். அண்ணி மட்டும் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்பா ஈஸியாகவே ஏற்றுக்கிடுவாங்க. அதனால அண்ணிட்ட ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ராகவிட்ட சொல்லவும், ஆமா கார்த்தி, நீ சொல்றது கூட கரெக்டு தான், சரி கண்மணிகிட்ட வா, நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு கண்மணி கிட்ட வராங்க. கண்மணி அப்படின்னு கூப்பிடவும் கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழறதுக்காக வந்துட்டாங்க, அதனால உன்னுடைய கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கோ கண்மணி அப்படிங்கும் போது கண்மணி சொல்றாங்க, எப்படிங்க உங்களால் இந்த மாதிரிலாம் பேச முடியுது? நீங்க வேணா சமாதானமாக போகலாம், ஆனால் என்னால் அப்படிலாம் மாற முடியாது. அவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையாது, நீங்க தயவு செய்து என்னை தனியாக விடுங்க அப்படின்னு கண்மணி சொல்லவும், அப்போ ராகவும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீரா அலங்காரம் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வள்ளி வராங்க. வள்ளி வந்ததுமே அந்த பொண்ணுங்களாம் அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வீரா கிட்ட சொல்றாங்க, வீரா, நான் உண்மையை சொல்ல போனா உன்னுடைய மனசை மாற்றி நாங்கள் கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா மாறன் ரொம்பவே நல்லவன் வீரா, நான் சொல்றத கேளு. மாறன் நீ நினைக்கிற மாதிரிக்கு தப்பானவன் கிடையாது. அதனால உன் மனசை மாற்றி நீ மாறன் கூட நீ சேர்ந்து வாழணுமா? உங்க 2 பேருக்கும் ஒரு வாரிசு பிறக்கணும். அந்த வாரிசை கண்மணி எடுத்து கொஞ்சம் போது தான் அவளுக்கு உங்க மேலே இருக்கிற கோவம்லாம் குறையும். அதனால நான் சொல்றத கேளு, நீ மாறனை ஏற்றுக்கணும், நீ சந்தோஷமா வாழணும் அப்படிங்கவும் வீராவும் வள்ளியம்மாட்ட சிரிச்ச மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போகவும், அப்போ மாறன் நினைக்கிறாங்க, என்ன இந்த வீராக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் மனசு மாதிரி இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம அம்மா தான் அவள் கனவுல போய் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்குமோ, இல்லைன்னா இவ திடீர்னு இந்த மாதிரிலாம் மாற மாட்டாள, நம்ம அத்தை தான் மனசுல மாத்திருப்பாங்களோன்னு சொல்லி கேட்டோம்னா அத்தையும் நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவ மனசை யார் மாத்திருப்பா? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் நம்ம அம்மா தான் இவ மனசுல போய் மாத்திருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படத்து முன்னாடி போய் நின்று மாறன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீ தான் மருமகளோட மனசை மாத்திட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வீரா அவங்க பால் சொம்போட வராங்க. வீராவை பார்த்ததுமே மாறன் வெக்கப்பட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா கதவை அடைக்கிறாங்க. அப்போ மாறன் பக்கத்தில் வந்ததுமே, என்ன ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க போலுக்கு அப்படின்னு வீரா கேட்கும் போது, என்ன வீராவோட பேச்சே சரியில்லை அப்படின்னு மாறன் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ நினைக்கிற போல இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் எல்லாம் நடந்த மாதிரி தான் நம்ம காட்டிக்கிடணும். சொல்ல போனக்கு ஊர் உலகத்துக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணுமே தவிர இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.